இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுப்பிரமணி இணைகிறார். வணக்கம் சுப்பிரமணி. மேலும் வணக்கம். நேற்று முன்தினம் இரவு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் தனது சக மாணவருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த மாணவி ஒருவருக்கு அங்கு மர்ம நபர் ஒருவரால் பாலியல் சீண்டலானது நடைபெற்றிருக்கிறது. இதையடுத்து அந்த நபர் யார் என்பது குறித்தான போலீசார் விசாரணை செய்து அந்த நபரை இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம் பதிவு செய்திருக்கிறார். அதில் அவர் தெரிவித்திருப்பதாவது, சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு உள்ளேயே மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியிருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. மாணவியை வன்கொடுமை செய்தவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அவர் மீது விரிவான விசாரணை மேற்கொண்டு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன். மேலும் இக்கொடூர குற்றத்தில் வேறு எவரேனும் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்படும் நிர்பயா நிதியை பயன்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடங்களை கண்டறிந்து அங்கு ஸ்மார்ட் கம்பங்கள் அமைத்தல், அவசர கால பட்டன்கள், சிசிடிவி கேமராக்கள், தொலைபேசி உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்துதல், மாநகராட்சி பேருந்துகள் அனைத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்தல், பொது இடங்களில் பெண்களுக்கான கழிப்பறை வசதிகள், பெண்களுக்கு பாதுகாப்பான அவசர கால தொலைபேசி மற்றும் கைபேசி செயலி வசதி உள்ளிட்டவை ஏற்படுத்தி கல்வி நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், பொது இடங்கள் என அனைத்து இடங்களிலும் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். இவை அனைத்தையும் ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இவை முழுமையாக செயல்படுகின்றனவா என்பதும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். இவற்றை செய்வதில் எந்தவித சமரசத்திற்கும் உடன்படாமல் தகுந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். எந்தவித சூழலிலும் பெண்கள் மன வலிமையுடன் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்வது தொடர்பாக போதிய சட்ட உதவி மற்றும் உளவியல் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம். இந்த விழிப்புணர்வு பெண்களுக்கு அவர்கள் கல்வி பயிலும் காலகட்டத்திலே அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதாவது நிர்பயா நிதி மூலம் என்னென்ன பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடூரங்களில் இருந்து என்னென்ன வழிகள் மூலமாக அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அந்த வழிகளில் அவை அனைத்தும் ஏற்படுத்தி தர வேண்டும். பெண்களும் தங்களுக்கு கல்வி பயிலும் காலகட்டத்திலே என்னென்ன பாதுகாப்பு முயற்சிகளை எடுத்து விழிப்புணர்வாக இருக்க முடியுமோ அதை அனைத்தும் அவர்களும் செய்ய வேண்டும். அரசும் இதை கடமையாக பணியாற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.